ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் செஞ்ச வீடியோ. தேர்ஸ்டே தான் அப்டேட் பண்ணுறேன். மணத்தக்காளி கீரை கடையலும் முருங்கைக்கீரை பொரியலும் தான் செய்ய போகிறேன். சார் ரெண்டுமே ஈஸி மெத்தட் தான். ஸோ அதனால் ஒரே டைமில் ரெண்டுமே செஞ்சிடலாம் தான் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிறுபருப்பு இல்லை துவரம்பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் ஆஃப் அன் ஹவர். அதில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர்லேயே தான் எல்லாமே செய்ய போகிறேன். குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மணத்தக்காளி கீரையும் கிள்ளிட்டு அதை வந்து நல்லா அலசிக்கோங்க ஒரு 4-5 வாட்டி. ஏன்னா அதில் வந்து குட்டி குட்டி பூச்செல்லாம் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது, பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும், அந்த இதுவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நல்ல கீரையை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி அதை சின்ன சின்னதாக கிள்ளிக்கணும். ஏன்னா பெரிய இலையில இருக்கும். இது வந்து நான் ஃபுல் க்ரீன் கலர் தான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் பழுத்த கலர்லேயும் இருக்கும். இது வந்து க்ரீன் தான் கடையிலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து இடித்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சாம்பார் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சாம்பார் பொடியும் போட்டுக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஜஸ்ட் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றி குக்கர் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கனாலே போதும். நல்லா வந்து பருப்பை வெந்துடும், இதோ கீரையே வெந்துடும். அதை அந்த சைட் போட்டுட்டு இங்கே வந்து நான் முருங்கைக்கீரைக்கு ரெடி பண்ணிவிட்டேன். முருங்கைக்கீரையும் கிள்ளி வச்சுட்டு, ஏன்னா கிள்ளுறது நம்ம வந்து அது ஆயிறது தான் கொஞ்சம் கஷ்டம் கீரைங்களில். ஆனால் வந்து செய்கிறது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பூண்டை தட்டி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் சீரகம். அவ்வளோதான், தாளிப்புக்கு இது தான். இது தாளிப்பு பொரிஞ்சதுமே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறையாச்சும் எடுத்துக்கணும். அதுலேயும் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி, அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து ஒரு டைம் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை தான் கிடைக்காது. ஸோ அதை வந்து எப்போ கிடைச்சாலும் வாங்கி செஞ்சுக்கோங்க. நல்லா இதுவும் வந்து ஒரு 4 டைம் வாஷ் பண்ணி இதுலேயும் வந்து ஒரு எல்லோ கலரு பழுப்பு நிறத்துலலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு நல்ல கீரையை மட்டும் இது பண்ணிக்க வேண்டியது தான். அதை மட்டும் நான் ஆஞ்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது போட்ட பாத்திரம் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து வதங்குச்சுனாக்கா கொஞ்சம் சுருங்கி போயிட்டு இவ்வளோண்டு தான் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 2 கீரை கிடச்சா கூட அதை போட்டுக்கலாம் ஒரு 4 பேருக்கு. இது எங்களுக்கு 2 பேர்னால ஒரு கீரை தான் போட்டிருக்கேன். அந்த சைடில் வந்து இதுவும் கீரையும் இதுவாகிடுச்சு குக்கரில். அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் காஞ்ச மிளகாய் இது கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டு அதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பருப்பு எல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,